குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரைடே வந்து எப்படி ஆச்சுன்னா, ஃப்ரைடே கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் டவுனு. தேர்ஸ்டேவும் டவுனு, ஃப்ரைடேவும் டவுனு. இது நம்ம வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். நான் உங்களுக்கு திருப்பி வாட்டி சொல்கிறேன். பேர்ன்கே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. அப்பயே நம்ம சொன்னோம், இந்த 1ஆம் தேதியோட லோவை உடைக்கக்கூடாது. உடைச்சதுன்னா தேர்ஸ்டே மார்னிங் உடச்சி க்ளோஸ் வச்சதுன்னா 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் மார்க்கெட் இது வரையும் போகும்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் இது வரையும் போயிடுது. திருப்பி தேர்ஸ்டே ஈவினிங் ரிப்போர்ட்லேயும் சொன்னோம், மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடச்சின்னா அதோட கீழே தான் போகும் அப்படின்னு சொன்னோம். இது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்றதை நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரைடே மார்னிங்கே போட்டிருக்கேன். 21 lakhs போய் ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கேன். 21 lakhs போய் இன்க்ரீஸ்ன்றது ரொம்ப பெரிய வேல்யூ அது. ஸோ கிட்டத்தட்ட ஏற்கனவே 140லேருந்து 160 கிட்டத்தட்ட 15% ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் பொசிஷனில் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் எஃப்ஐ எவ்வளோ விற்றுருக்காங்கன்றதை அப்டேட் பண்ணியிருக்கோம். எஃப்ஐயோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓயை வந்து பேரிஷில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரைடே மார்னிங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் டெலகிராமில். ஏன்னா ஓஏ டேட்டா பொறுத்தவரையும் நம்ம ரிப்போர்ட்டில் கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் மார்னிங் டெலகிராமில் போட்டிருக்கோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் லிங்கை பார்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் மார்க்கெட் கீழே தான் விட போகுதுன்னு. அதே மாதிரி கரெக்டாக வந்து இப்போ 25,700 போய் நிற்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி மார்க்கெட் போகுன்றதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ 5 மினிட்ஸில் நேற்றுக்கு எங்கே என்ட்ரி கிடச்சிருக்குன்றதை பார்த்துருவோம். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து என்ட்ரி இதான் என்ட்ரி 5 மினிட்ஸில் வந்து கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதான் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சப்போர்ட்டில் ஒரு புல்லிஷாக வந்து பில்டிங் ப்ரெஷராக இருந்தது. ஸோ எல்லோரும் பில்டிங் ப்ரெஷராக இருக்கிறதுனால, ஆனால் நமக்கு வந்து ஓஐ பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போகுமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தாங்க. அது இல்லைன்னு அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த மொத்த கெயினை அடுத்த 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுச்சு. இந்த மாதிரி உடனே கான்ட்ராவாக வந்தால் நம்ம உடனே வந்து எய்தர் சைடு பையிங் சைடும் போக முடியாது, செல்லிங் சைடும் போக முடியாது. வெயிட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த 15 மினிட்ஸ் எங்கே ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. ஆனாலும் வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக எடுத்துக்க முடியாது, வெயிட் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம தைரியமாக ஷார்ட் பொசிஷன் போயிருக்கணும். இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 30 பாயிண்ட் வந்துருக்கும். நமக்கு டார்கெட்டு இதுதான் டார்கெட். இதுதான் நேற்றுக்கு நடந்தது. அருமையான ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட்டு, டார்கெட் 110 பாயிண்ட். இது நிறைய பேர் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான ட்ரேடு தான் அதுக்கு. ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் சைடு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா டவுனில் வந்துட்டுருக்கு. அடுத்து ஓஐ பார்த்து சொல்லிட்டோம் 21 லட்சம் ஷார்ட் அடிச்சிருக்காங்கன்னு. இப்பயும் வந்து ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேம்லேயும் டவுன் வந்துருக்கு. கன்ஃபர்மேஷன் நிறைய கன்ஃபர்மேஷன்னால அது தெரியுமா அந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்விங்காக வந்து மார்க்கெட் வந்து இங்கே எடுத்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட வீக்லி சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீக்லி சார்ட் ரொம்ப பேரிஷாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 வாரம் தள்ளி பேக் சைடில் வந்து நிற்கிறோம். டிசம்பர் 8th எங்கே நிற்கிறோமோ அங்கே வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம டே வைஸ் பார்த்தீங்கன்னா இதை விழுந்துன்னா சப்போஸ் இது விட்டாச்சு மார்க்கெட் இதையும் தாண்டி கீழே வந்துன்னா 25,400 ரேஞ்சுக்கு வந்துடும். அடுத்தது டே வைஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டே வைஸ்லேயும் வீக் வைஸும் அதே தான். இந்த சப்போர்ட்டை உடச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 25,350 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ எல்லா ஹவர்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக டவுனில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் முக்கியமாக டேர்ன் ஓவர் ஆகிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்றத பார்ப்போம் நம்ம. இதுக்கு முன்னாடி ஓஐ டேட்டா என்ன சொல்லுது, ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சார்ட்டை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர். ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோன்னா 26,000 கால் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 25,900 25,800 எல்லாத்துலேயுமே இருக்காங்க. பட் 26ல் ஸ்ட்ராங்காக இருக்குது. புட் சைடு பார்த்தீங்கன்னா 25,500 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ட்ராவல் ஆகாமல் இருக்குது. 25,800 900 26,000. ஈவன் ஓஐ பல்ஸில் பார்த்தா கூட
ஸோ 25,800 ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. ஒய் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 25,400 எழுதியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 25,800 போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி தான் இருக்குது ஒய் பார்க்குறதுக்கு. பிசிஆர் வந்து 0.48 பேரிஷ் தான். மற்றபடி வாட் இஸ் ஃபியூச்சர் ஒய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஃபியூச்சர் ஒய் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து தேர்ஸ்டே வந்து 21 லேக்ஸ் ஷார்ட் பில்டப் படிச்சிருந்தாங்க. மார்க்கெட் 200 பாயிண்ட் வந்தது. இன்றைக்கி வந்து 6 லேக்ஸ் ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்காங்க. 162லேருந்து 168 ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இது பேர் ஷார்ட் பில்டப்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எதுக்கும் சும்மா பார்த்துருவோம். ஏன்னா பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட கம்பெனி தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் 26,700 ஷார்ட் பில்டப். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மார்க்கெட் கீழே போகணும். எப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் பில்டப் படிப்பாங்கன்னா மார்க்கெட் மேலே போகாது அந்த நேரத்தில் தான், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஃபியூச்சரை வந்து ஸ்டார்ட் அடிப்பாங்க செல்லர்ஸு. ஸோ இதுதான் டேட்டா. அடுத்தது எஃப்ஐ டேட்டா எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ டேட்டாஸ்லாம் வந்து இருக்கிறதுனால இன்றைக்கே எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம் நம்ம. ஆஸ் யூஷுவல் நேற்றுக்கு 3,500 கோடி விற்றுருக்காங்க அவங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் வகையில் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் எடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸில் வந்து கால் ஆப்ஷன்ஸில் புல்லிஷும் புட் ஆப்ஷன்ஸில் பேரிஷாக இருக்காங்க. ஓவராலாக வந்து அவங்க ஷார்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. அடுத்தது வேறு ஏதாவது இந்த கேலண்டர் படி ஏதாவது டேட்டாஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். இந்த வார டேட்டா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா ஒன்று வருது 12ஆம் தேதி. அது தவிர கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். 10ஆம் தேதி HCL டெக்னாலஜி, அப்புறம் டிமார்ட்டு, அப்படி வரிசையாக உங்களுக்கு டாடா கன்சல்டன்சி, ஐசிஐசிஐ லோம்பார்டு, ஐசிஐசிஐ, டாடா எலாக்ஸி, இன்ஃபோசிஸ், வரிசையாக நமக்கு டேட்டாஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ டேட்டாஸ் இதுதான். இப்போ மண்டே எப்படி அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 1 ஹவரில் வச்சுப்போம். 1 ஹவர் தான் இருக்குது. ஓகே, 1 ஹவரில் இந்த கேண்டிலோட க்ளோஸ் 25,752 ஒரு மார்க் வச்சுக்கோங்க. $25,752க்கு மேலே க்ளோஸ் ஆகி மார்க்கெட் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் நம்ம கால் சைடு போகலாம். அதர்வைஸ் நாம் வந்து செல் ஆன் ரைஸ் தான், புட் ஆப்ஷனுக்கு தான் போகணும், கால் ஆப்ஷனுக்கு போகக்கூடாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச டேட்டா. ஏன்னா ஓஐ பார்த்தோன்னா 6 லேக் ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து லாங் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்படியே இருந்தாலும் மார்க்கெட் வந்து அங்கேயே உங்களுக்கு வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு இதை தாண்டி க்ளோஸ் வச்சுதுன்னா 1 ஹவர் ரேஞ்சில் தாண்டி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம கால் சைடு போவோம். அதர்வைஸ் புட் சைடே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி மற்ற டேட்டாஸ்லாம் எப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். நமக்கு பேங்க் வந்து 434 பாயிண்ட்ஸ் டவுனு, நிஃப்டி மிட் கேப் வந்து 83 பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 2%. கோல்டு பார்ப்போம். கோல்டு 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. USD INR 90 இருக்குது. ஸோ டேட்டாவை பொறுத்த வரையும் ரொம்ப பாசிட்டிவாக இல்லை. ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த 25,762க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம கால் சைடு போகலாம். அதர்வைஸ் யூ வில் ஃபோக்கஸ் ஆன் புட் சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.